அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு அட்டகாசமான ஒரு கலெக்ஷனு, ரேர் கலெக்ஷனு, குட் கலெக்ஷனு, காயின் குட் கண்டிஷனு, யூஎன்சி கண்டிஷனு, ஏ டு இசெட்டு ஃபுல்லாக ஒரு செட்டு. இடையில எந்த மின்ட்டுமே மிஸ்ஸிங் கிடையாது. டோட்டல் மின்ட்டு 1 பைசாவில். இந்த இருக்குது 1 பைசாவில் மொத்தம் 23 நாணயங்கள். 23மே இதில் வச்சுருக்கேன் நான். 23மே ஃபுல்லாக குட் கண்டிஷனாக இருக்கும். நல்ல மின்ட்டு இயர் எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியும். வாங்க பார்ப்போம். 1957 இதுதான் ஸ்டார்டிங் இயர். 57ல் ஒரு கொல்கட்டா மின்ட்டு. 57ல் ஒரு கொல்கட்டா. 58ல் கொல்கட்டா கிடையாது. அதனால் 59ல் கொல்கட்டா மின்ட். கொல்கட்டானா ஒன்றும் இருக்காது. என்ன 60ல் கொல்கட்டா, 61 கொல்கட்டா, 62 கொல்கட்டா, 63 கல்கட்டா, 64 கல்கட்டா. மொத்தம் 8 வருஷம். கல்கட்டா மின்ட் மட்டும் 7 வருஷம். 58ல் கொல்கட்டா கிடையாது. இது புக்கு 1958. 2 மின்ட்டு தான். பாம்பேயும் ஹைதராபாத்து மட்டும். கொல்கட்டா கிடையாது. அதுக்கடுத்து 63 ஹைதராபாத், 62 ஹைதராபாத், 61 ஹைதராபாத். இது எல்லாமே டாட் அண்ட் டைமண்ட். ஒரு டைமண்ட் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு டாட் இருக்கும், பள்ளம் இருக்கும். இதில் வந்து மின்ட்டு ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு டைமண்ட் இருக்கும், டைமண்ட் 2 பிரிச்சுருப்பாங்க. ஒரு டாட் இருக்கும், டாட் 2 பிரிச்சுருப்பாங்க, ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இது 59. 58ல் ஹைதராபாத்து உண்டு. என்ன தனியாக வச்சுக்கிறேன். இது 57 ஹைதராபாத்து. இது 64 ஹைதராபாத்து. இதில் ஸ்டார் வந்துடும். 63, 64லேயும் ஸ்டார் வந்துடும். வேணால் பார்த்துக்கோங்க. இருந்தாங்க ஸ்டார் இருக்கா இல்லையான்னு. ஸ்டார் இருக்கா? 64 எங்கே ஸ்டார் இருக்கா? ஸ்டார் தானே. கையில் எடுத்து பார்ப்போம். ஸ்டார் தெரியுதான்னு. ஸ்டார் தெரியுதா? இது 64. அதுக்கடுத்து 64ல் ஒரு மும்பைனா டைமண்ட் இருக்கும். 63 மும்பை, 62 மும்பை, 61 மும்பை, உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாகவே தான் காமிச்சிட்டு வரேன். 60 மும்பை, 59 மும்பை, 58 மும்பை, 57 மும்பை, இது 7 வருஷமும் 7 3 21. இதில் 2 நாணயம் மொத்தம் 23. 57, 58, 57, 58ல் 5 காயின். அதுக்கடுத்து 59ல் 3 காயின், 60ல் 3 காயின், 61ல் 3 காயின், 62ல் 3 காயின், 63ல் 3 நாணயம், 64ல் 3 நாணயம். ஏ டு இசட்டு காயின் ஃபுல்லாகவே குட் கண்டிஷனாக இருக்கும். வெரி ரேர் கலெக்ஷன். கிடைக்க மாட்டேங்குது.
இதில் ஒரு நாணயம் இல்லைன்னு சொல்லி வலைத்தளத்தில் போய் வாங்கினா 150 ரூபா ஒரு நாணயம் நம்ம வாங்கணும். இன்னொரு நாணயம் வாங்கினோம்னா 700 ரூபா. ஒரு நாணயம் 700 ரூபா இதில் இருக்குது. நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் அப்புறம் உங்கள்கிட்ட நான் வாங்க முடியாது. நீங்களாவே தெரிஞ்சுக்கோங்க, அல்லது வலைத்தளத்தில் போய் தெரிஞ்சுக்கோங்க, அல்லது புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கால்வாசி நாணயம் வந்து ஸ்கேர் காயின், ரொம்ப டிமாண்டு. அது ரொம்ப பழைய 1957 உள்ள நாணயத்துலேருந்து 64 வரைக்கும் இவ்வளோ கண்டிஷனில் கிடைக்கிறது அரிதிலும் அரிது. இவ்வளோ கண்டிஷன் கிடைக்க மாட்டேங்குது. நாணயம் கிடைக்கிது, இவ்வளோ கண்டிஷன் கிடைக்கல. எவ்வளோ தான் அதை நீங்கள் பாலிஷ் பண்ணாலும் பாலிஷுக்கு வரமாட்டேங்குது. அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு கடின உழைப்பில் இந்த கலெக்ஷன் நான் செஞ்சுருக்கேன். ஒரே ஒரு செட்டு தான். நீங்கள் 2வது செட்டு 3வது செட்லாம் கேட்டால் உடனடியாக தர முடியாது. வேணும்னா நான் முயற்சி பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி தான் தருவேன். தர முடியாது, வாழ்க்கையில் முடியாதுங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது, நமக்கு பிடிக்காது. அது முடியும், மனிதனால் முடியாதுன்னு இருக்காது கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து தருவேன். இப்போ இன்றைய பொழுதில் இந்த ஒரு செட்டு தான். இதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க முறை எனக்கு தான் தெரியும். ஃபோல்டர் போட்டு எழுதி அந்த மிண்டை கண்டுபிடிச்சி அந்த லென்ஸ் வச்சு டாட்டா டைமண்ட்னா ஸ்ப்ளிட்டுன்னு ஒன்று காமிச்சேன்னா சாரை காமிச்சிட்டேன். டாட் அண்ட் டைமண்ட் தெரியும் உங்களுக்கு. இந்த இருக்கு பாருங்க ஸ்ப்ளிட்டு. இது வந்து ஹைதராபாத் மிண்டு ஸ்ப்ளிட்டாக இருந்துச்சுன்னா 1 நயா பைசா, எல்லாத்துலேயுமே நயா பைசான்னு எழுதியிருக்கும். ஆனால் இந்த அது செம்பு, இது பித்தளை, மெட்டல் வேறு. மேலே வந்து 1 ரூபாயில் இதில் 100ல் 1 பங்கு அப்படின்னு எழுதியிருக்கும். அதில் ருப்பிய கா, அதாவது 1 ரூபாயில் 100ல் 1 பங்கு அப்படின்னு எழுதியிருக்கும். கீழே வந்து 1 நயா பைசா அப்படின்னு எழுதியிருக்கும். 57லேருந்து எல்லாத்துலேயுமே இதேமாரி தான். 57, 58, 59, 64 வரைக்கும் நயா பைசா காலங்கள். அந்த பக்கம் வந்து இந்தியாவின் தேசிய சின்னம் இருக்கும், 3 சிங்கங்கள். ஸ்ப்ளிட்டை காமிப்போம். 1960 மட்டும் ஸ்ப்ளிட்டு. தெரியுதா நண்பர்களே உங்களுக்கு? ஒரு டாட்டு அது ரூல் தடி மாதிரி வந்துடும். டாட் இல்லாமல், டைமண்ட் இல்லாமல், ஸ்டார் இல்லாமல், அது நடுவில் ஒரு டிவைடேட் இருக்கும். டிவைடேட், இந்த மின்ட்டை வந்து 2ஆக கட் பண்ணுற மாதிரி ஒரு நடுவில் ஒரு கோடு இருக்கும். இதான் ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதில் 2ஆக பிரிக்கிறது. இந்த மின்ட்டை பார்த்துக்கோங்க, இது 2ஆக பிரிக்கிறது. இந்த ஒரு நாணயம் மட்டும் அப்படி இருக்கும், ஸ்ப்ளிட்டு நாணயம். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு செட்டு இருக்குது, அத்தி பூத்தது மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய குறிஞ்சி மலர் மாதிரி. இது வந்து ஒரே ஒரு செட்டு இருக்குது. அற்புதமான ஒரு கலெக்ஷனு, நல்ல குட் கண்டிஷனான காயினு. இது இப்படியே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் 1 பைசாவை எந்த வருஷமும் எந்த மின்ட்டும் தேட வேண்டாம். இதோட ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி. இது ஒன்றே இருக்குது, 2300 ஆகும். வேணுமோ சொல்லுங்கள், என்ன கொஞ்சம் குறைச்சி போட்டு தாரேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.